என்ன திரு பதிலே சொல்ல மாட்டேங்கிற? திரு, உனக்கு பேரா மகா நடிக்கட்டும். ஏய், என்ன சொல்ற? மகாவா? இது ஒரு கம்பெனியோட ஆட் ஷூட். இந்த ஆட் ஷூட்ல நடிக்கிறவ ஒரு மாடல் மாதிரி இருக்க வேண்டாமா? மகாவை போய் நடிக்க சொல்ற? இல்ல திரு. திவ்யா, நான் சொல்றத கேளு. இந்த ஆட்ல எனக்கு பேரா நடிக்கிறதுக்கு நீ தான் கரெக்டான ஆளு. திரு, உன் கண்ணுக்கு நான் மாடலா தெரியலாம். ஆனா ஒரு ஆர்ட் சக்சஸ் ஆகிறதுக்கு மாடல் மட்டும் போதாது. அந்த மாடல் மக்களோட கனெக்ட் ஆகணும். அதுக்கு மகா தான் பெஸ்ட் சாய்ஸ். எஸ் திரு, மகாவோட முகம் தான் மக்களுக்கு நெருக்கமா இருக்கும். யோசிச்சு பாரு திரு, நீ யாருக்காக இந்த ஆட் பண்ற? மிடில் கிளாஸ் பீப்புளுக்காக தானே. அவங்க தானே உன் கம்பெனி கட்டி தர போற வீட்டை வாங்க போறவங்க. அவங்க தானே உன்னோட டார்கெட் ஆடியன்ஸ். அப்போ யாரோட முகம் செட் ஆகும்? ஏன் முகமா இல்ல மகா முகமா? நோ நோ, நீ குழப்புற. இது சரியா வருமானு எனக்கு தெரியல. நான் சொல்றேன், இதுதான் சரியா வரும். எல்லாத்துக்கும் மேல மகா அழகாவும் இருக்கா. இன்னும் வேற என்ன வேணும் திரு? மகா, மகா, இங்க வா. மகா, ஷூட்டிங்க்கு மாடல்ஸ் வராம இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் உனக்கு தெரியும்ல? தெரியும்க்கா. நடந்தது எல்லாமே இவ்வளவு நேரம் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ திரு அந்த ஆட்ல மாடலா நடிக்க போறான். நிஜமாவாக்கா? நல்ல முடிவுக்கா. அவரு நடிச்சா கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும். கூட ஜோடியா நடிக்க போறது நீதான். என்னக்கா சொல்றீங்க? நானா? ஐயோ, எனக்கு நடிக்கலாம் வரவே வராது. எல்லாரும் முதல்ல நடிக்கும் போது நடிப்பு கத்துக்கிட்டுலாம் வந்து நடிக்கல. சோ நீ அத பத்தி எல்லாம் கவலையே படாத. அதெல்லாம் டைரக்டர் பாத்துப்பாரு. நீ அவர் சொல்றத மட்டும் செய் போதும். என்ன மேடம் விளையாடுறீங்களா? இந்த பொண்ணு பார்த்தா கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்கா. இவ்வளவு போய் நடிக்க சொல்றீங்க? மா, நீ போய் கொஞ்சம் ப்ரொஃபைல நில்லுமா. உன்னதாமா, போய் ப்ரொஃபைல நில்லுமா. அப்படின்னா சார்? பாத்தீங்களா சார், ப்ரொஃபைல நிக்கிறது என்னன்னு கூட தெரியல இந்த பொண்ணுக்கு. இதுல இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நான் எப்படி சார் எடுப்பேன்? சார் ஒரு நிமிஷம் இருங்கம்மா. எனக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு பேர் இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுதானே என்ன கூப்பிட்டீங்க. இப்ப திடீர்னு இந்த பொண்ணை வச்சு எடுக்க சொல்றீங்க சார். என்ன சார் இதெல்லாம்? என்னால இந்த பொண்ணை வச்சு எடுக்க முடியாது. நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க. ஹலோ, நீங்க என்ன சொல்றது? நான் சொல்றேன், நாங்க வேற ஆளை பாத்துக்கிறோம். நீங்க இல்லனா எங்களுக்கு வேற டைரக்டரே கிடைக்காதா? கிளம்புங்க. ஏய் திவ்யா, சார், நீங்க ரொம்ப தப்பான முடிவு எடுக்கிறீங்க. இந்த பொண்ணை வச்சு இந்த ஆட் எடுக்கிறத விட இதுக்கு ஆகிற செலவு எல்லாம் ஒரு மூட்டையில கட்டி பாலுங்கணத்துல போடுறது பெட்டர். தண்ட செலவு பண்ண போறீங்க சார். இந்தாங்க குடிங்க. சார், ஐயோ, என்ன? திரு, அந்த ஆளு ஹெட் வெயிட்ல பேசிட்டு போறாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் வேற டைரக்டர் எப்படியாவது அரேஞ்ச் பண்றேன். உனக்கு தேவையில்லாத வேலை. சார், நான் ஒன்று சொல்லட்டுமா? தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க சார். அவர் போனா போட்டோம் சார். இந்த பொண்ணை வச்சு நான் எடுத்துறேன் சார் உங்களுக்கு. சார், எனக்கு டைரக்ஷனை பத்தி நல்லா தெரியும் சார். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நான் எடுக்கிறேன் சார். சார், என் உள்ளுணர்வு சொல்லுது சார். நீங்களும் அந்த பொண்ணு நடிச்சீங்கன்னா இந்த ஆடு சூப்பரா வரும் சார். இந்த ஆட்ல நீயும் திவ்யாவும் நடிக்க போறதா கேள்விப்பட்ட. அது உண்மையா? ஆமா சார், வேற மாடல் அரேஞ்ச் பண்ண முடியல, அதான். வாட் இஸ் திஸ் திரு? நம்ம இந்த ஷூட்காக அரேஞ்ச் பண்ணது இந்தியாலே நம்பர் 1 மாடல்ஸ். அவங்க வரலனா நீயும் திவ்யாவும் நடிப்பீங்களா? திவ்யா, நீ தப்பா நினைச்சுக்காத. நீ அழகா இல்லன்னா நான் சொல்லல. நீ அழகா இருக்கிறதுங்கிறது வேற, ஆட் ஷூட்டுங்கிறது வேற. இது ப்ரொஃபஷனல் விஷயம், பல கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த ஆட்ல நீங்க 2 பேரும் நடிச்சா நம்ம கம்பெனியை மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க?
நம்ம கட்டி விற்க போற வீட்டை எப்படி மக்கள் வாங்கிப்பாங்க? திரு, இப்ப நீ எடுத்திருக்கிற முடிவு நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சா என்ன சொல்வாங்க? இதெல்லாம் அவங்க ஏத்துப்பாங்களா? சித்தி, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அதனாலதான் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நான் நடிக்கல, வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். வெரி குட் திவ்யா, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டே. திரு, ஷூட்டை கேன்சல் பண்ண சொல்லு, நம்ம இன்னொரு நாள் எடுத்துக்கலாம். சித்தி, அவசரப்படாதீங்க. நான் நடிக்கலன்னு தானே சொன்னேன். ஆனா ஆட் ஷூட்டை கேன்சல் பண்ண சொல்லல. எனக்கு பதிலா திரு கூட மகா நடிக்கிறா. இவளை வச்சு ஆட் எடுத்தா நம்ம கம்பெனியோட பேரு நாறி போயிடும். சோஷியல் மீடியாவுல இந்த விளம்பரம் ட்ரோல் மெட்டீரியலா ட்ரெண்ட் ஆக போகுது. எல்லாரும் நம்மள பார்த்து சிரிக்க போறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? அப்படிலாம் எதுவும் ஆகாது சித்தி. நீங்க ஓவரா இமேஜின் பண்ணி டென்ஷன் ஆகாதீங்க. ச்சே, இந்த திவ்யா சரியான நேரத்துல கழுத்த இருக்கிறா. என்னாச்சு கவிதா? ஏன் திவ்யா மேல இவ்வளவு கோவமா இருக்க? கோவம் வராம, நான் கம்பெனியோட சிஇஓ, திருவோட பொண்டாட்டி ஆக போறவ. நீ இங்க வேலை பாக்குற இடத்துல இருக்க, நான் சொல்ற இடத்துல இருக்கேன். அத நீ கேக்குற இடத்துல இருக்கன்னு அந்த திவ்யா சொல்லாம சொல்றா. ஓ, திவ்யா இவ்வளவு தூரம் பேச ஆரம்பிச்சிட்டாளா? அவ முன்னாடியே 2-3 தடவை இப்படி பேசிட்டா. நான் தான் பொறுத்து போயிட்டு இருக்கேன். இத பாரு, நான் சொல்றத கேளு. திருவும் திவ்யாவும் நடிக்கட்டுமே, எப்படி இது ஊத்திக்கோ, நல்லதுதான் நமக்கு. கௌதம், ஆட்ல திரு கூட நடிக்க போறது திவ்யா இல்ல, மகா. அந்த வேலைக்காரி தான் நடிச்சாகணும்னு அந்த திவ்யா ஒத்த கால்ல நிக்கிறா. அது இன்னும் நல்லதா போச்சே. இது பாரு, அந்த மகா நடிச்சு யார் அந்த விளம்பரத்தை பார்க்க போறாங்க? நான் ஒன்னு சொல்ற, நல்லா புரிஞ்சுக்கோ. திருவோட கம்பெனிய திவ்யாவே குழி தோண்டி புதைக்கிறா. அதை ரசிக்காம இப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க. நீங்க புரியாம பேசுறீங்க கௌதம். திவ்யா சொல்ற மாதிரி அந்த வேலைக்காரி மட்டும் நடிச்சானா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஹிட் ஆயிடும். என்ன சொல்ற? ஆமா கௌதம், திவ்யா நடிச்சா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மகா இருக்காளே, நிஜமாவே லக்கி தான்.